நம்பிக்கை தான். கிரிக்கெட் வரலாற்றுல ஒன் டே மேட்சஸ் ஆரம்பிச்சு 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரி அடிச்சது இல்லை தெரியுமா? ஒன் டே ஃபார்மேட்னு சொல்லுவாங்கல்ல, 50 ஓவர்கள் விளையாட்டு, முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதுல கிரிக்கெட் ஆரம்பிச்சு 39 ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மேட் ஆரம்பிச்சாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டா நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. 110, 120, 150 எல்லாம் அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடிச்சார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஒரு 183 அடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேல அடிச்சார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றுல யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சது இல்லை. ஆனா 39 வருஷம் கழிச்சு முறையா சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடிச்சான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. will the magic happen அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் சொல்லுவார். will that magic happen நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடிச்சான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்ப உலகத்துல டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கலாம். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்ல அவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவன் அடிக்கல? டபுள் செஞ்சுரி ஒன்னு அடிக்க முடியும்னு எவனு நம்பல. ஒருத்தன் அடிச்ச உன்னையும் நம்பிக்கை வந்த உன்னையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளவுதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது.